கல்வியில தமிழ்நாட்டை நம்பர் 1 மாநிலமாக்கும்னு சொன்னாங்க. விஷமாகும் மதிய உணவு, இடிந்து விழும் மேற்கூரை, தண்ணீர் இல்லா கழிப்பறை, இதுவே தமிழக பள்ளிகளின் அவல நிலை. இந்த நிலை மாறிட வாக்களியுங்கள் தாமரை சின்னத்திற்கு. கோலாஹலாஸ் டிவி வழங்கும் ஜேவிசி போல் 2026 சட்டப்பேரவை தேர்தலில் வெல்லப்போவது யார்? அரியணை யாருக்கு? தெற்கு மண்டலம். திமுக கிட்ட சொல்லுவாங்க, சரிங்க, பிரச்சனையே பெரிய விருப்பம் தான் சார். இந்த ரெட்டை இலையை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற ஐடியாவை தானா பாண்டியன் ஃப்ளோட் பண்ணதே சோழவந்தானில் வச்சு, எம்ஜிஆர் அந்த முடிவுக்கு வந்ததும் சோழவந்தானில் வச்சு. இப்போ என்ன நிலவரம்? இழுபறி. ஸோ ஓபிஎஸ் தோற்பதற்கும் வாய்ப்பு இருக்கு, நல்ல வாய்ப்பு இருக்கு. கீதா ஜீவனே இஸ் இன் டேஞ்சர் அப்படின்னு கேள்விப்படுறேன். 58 தொகுதிகள் கொண்ட தெற்கு மண்டலம். அஇஅதிமுக கூட்டணி 27 35 தொகுதிகளும். கோலாஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். வணக்கம் ஸ்ரீராம். வணக்கம் சார். இப்போ நம்ம ரொம்ப வைட்டலான, ரொம்ப முக்கியமான தெற்கு மண்டலத்தை பார்க்க போகிறோம். தெற்கு மண்டலத்தில் மொத்தம் 10 மாவட்டங்கள் இருக்கின்றன, 58 தொகுதிகள் இருக்கின்றன. இதில் ஃபஸ்ட்டு திண்டுக்கல் மாவட்டம். அதாவது திண்டுக்கல் மாவட்டம் பலரும் கொங்குல வரும்னு நினச்சிப்பாங்க. ஆனால் இது அசம்பிளி எலெக்ஷன் போது திண்டுக்கல் மாவட்டம் தென் மாவட்டங்களில் தான் வரும். நீங்களே கூட சொல்லியிருக்கீங்க, ஏன்னா மதுரையிலேருந்து பிரிஞ்சது தான் பழைய மதுரை மாவட்டம் தான். எஸ், கரெக்ட். திருச்சியிலேருந்து பிரிஞ்சது தான் புதுக்கோட்டை, மதுரையிலேருந்து பிரிஞ்சது தான் திண்டுக்கல். அதனால தான் இதில் இந்த திண்டுக்கல் மாவட்டத்தில் மொத்தம் 7 தொகுதி. பழனி, ஒட்டன்சத்திரம், ஆத்தூர், நிலக்கோட்டை, நத்தம், திண்டுக்கல், வேடசந்தூர். ஃபஸ்ட்டு பழனி தொகுதி. பழனி தொகுதியில் நம்ம கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த போல் நடத்தப்பட்டது. இந்த இடத்துல சில இடங்களில் கேண்டிடேட்டுக்கு அப்புறமும் கேண்டிடேட் முன்னாடி அப்படிலாம் நடந்திருக்கு. அப்பயே ஆன்டி இன்கம்பன்சி இருந்தது. பெரியசாமி ஐபி செந்தில் குமார் நிற்பாருன்னு நினச்சி தான் நம்ம கருத்து கணிப்பு எடுத்தோம். அப்பயே ஆன்டி இன்கம்பன்சி இருந்தது. அவர் ஆன்டி இன்கம்பன்சி இருக்கிறதுனால தான் அவர் திண்டுக்கலுக்கு மாறினார். அவர் திண்டுக்கலுக்கு மாறிட்டு சிபிஐஎம்முக்கு இந்த சீட்டு கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிற பொழுது இன்னும் கிளியர் கட்டாக சொல்லலாம், அஇஅதிமுகவுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. எங்களுடைய ஒப்பீனியன் போல் படி பழனி தொகுதி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முந்துகிறது. ஓகே. ஆனால் பழனியில் பெரியசாமியுடைய மகன் செந்தில்குமார் எப்போதும் நிற்பார். அதுலேருந்து மாறி திண்டுக்கல் சீனிவாசனை எதிர்கொள்ளணும்னு ஏன் அவர் முடிவு பண்ணணும்? இல்லாட்டி ஒருவேளை அது ஸ்ட்ராட்டஜிக் டெசிஷனாக இருக்குது. ஸ்ட்ராட்டஜிக் மூவாகவும் இருக்கலாம். அதே சமயத்தில் பழனி இந்த கோவிலை குறித்து நிறைய விஷயம் நடந்திருக்கு சார். இந்த HRNC, அந்த சேகர் பாபுவோட இஷ்யூ, அதெல்லாம் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அதனால் பழனியில் திண்டுக்கல் மாவட்டத்திலேயே ஆன்டி இன்கம்பன்சி அதிகம். திண்டுக்கல் மாவட்டத்தில் இதுவும் 2 பெரிய சிட்டிங் மினிஸ்டர்ஸ் இருக்காங்க. ஒன்று சக்கரபாணி, இன்னொன்று ஐ பெரியசாமி. இப்போ ஐ பெரியசாமிக்கே மக்கள்லாம் இன்றைக்கி கேள்வி கேட்குறாங்க. உட்கார வச்சு காரில் பல கிராமங்களில் கேள்வி கேட்குறாங்க. அப்படிங்கிற போது ஐபி செந்தில்குமார் ஒரு ஃபீல் பண்ணியிருக்காரு. அவர் ஃபீல் பண்ணி தான் அவர் போயிருக்காரு. அந்த இடத்துல தான் சிபிஎம் இருக்க வச்சுருக்காங்க. ஓகே. அடுத்த தொகுதி ஒட்டன் சத்திரம். இதுவும் ஒரு பெரிய விஐபி தொகுதி, சக்கரபாணியினுடைய தொகுதி. அதாவது ஒட்டஞ்சத்திரத்தில் சக்கரபாணிக்கு நம்ம சொல்லியிருக்கோம் பயங்கரமான ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது, ஆனால் விலைக்கு தான் வாங்குவார். போன வருஷம் நம்ம பேசும்போதே சொல்லியிருக்கோம். இது திண்டுக்கல்ல எந்த கேண்டிடேட்டை நிறுத்தினா டஃப் ஃபைட் கொடுக்க முடியும்னா அந்த கேண்டிடேட் அங்கே நிற்கிறார். ஓ, ஓகே. விடியல் சேகர் இருக்கார்ல, தமாக முக ஸ்டாலினுக்கே 1000 லைட்ஸ்ல கண்ணில் வரல விட்டு ஆட்டினார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு? ஜெயலலிதாவே அப்ரிஷியேட் பண்ணாங்க. அம்மையார் ஜெயலலிதாவே அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஆக்சுவலாக அவங்க ஒரு கேம்பெயினுக்கு வந்திருக்கணும், விடியலுக்காக வரல. அந்த கேம்பெயினுக்கு அவங்க வந்திருந்தாங்கன்னா ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் அந்த வருஷம் வரல, வர முடியல. வந்திருந்தாங்கன்னா மோஸ்ட் ப்ராபப்ளி 2001 தேர்தல் நினைக்கிறேன், ஸ்டாலினையே தோற்கடிச்சிருப்பார். அவர் என்ன சொன்னார்னா, நான் அவர்கிட்ட சொன்னேன்,
சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிது. நான் ஜி.கே. வாசனை சந்திக்க போகும்போது ஒரு வாய்ப்பு கிடைச்சிது எனக்கு. அப்போ விடியல் கிட்ட நான் சொன்ன ஒரே வார்த்தை, இது வரைக்கும் ஒட்டஞ்சத்திரத்தில் எல்லா கேண்டிடேட்டும் வேலைக்கு போயிருக்காங்க, நீங்கள் ஒருத்தர் மட்டும் வேலைக்கு போகாமல் இருந்தால் சரி அப்படின்னா. உடனே ஜி.கே. வாசன் இப்போ பார்த்துட்டு, தம்பி என்ன வேணா சொல்லுங்க, எவ்வளவு கொடுத்தாலும் வேலைக்கு போக மாட்டான். பக்கத்தில் இந்த ஜி.கே. வாசன் கிட்ட சொன்ன, தம்பி டஃப் ஃபைட் ஜெயிக்கிறனா இல்லையெல்லாம் தெரியாது, டஃப் ஃபைட் கொடுப்பாப்ல, டஃப் ஃபைட் கொடுப்பாருங்க. டஃப் ஃபைட் கொடுக்குறாருங்க. அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஜெயிக்குது. ஆனால் விடியல் என்ன வேணா பண்ணுவார். சரியான கேண்டிடேட், ஓகே, சரியான கேண்டிடேட்டு, பக்கா அரசியல்வாதி, அரசியல் பண்ணக்கூடியவர், அதே சமூகத்தை சேர்ந்தவர், கவுண்டரு. ஓகே, ஸோ அதனால நான் நல்ல ஃபைட் சொல்ல வரல, ரெட்டையில இருந்தால் வேற விஷயமே. ஆனால் முதல் முறையா எப்படி நம்ம திருவண்ணாமலையில் ஏவாவேலுக்கு ஃபைட் கொடுக்குறாங்கன்னு சொல்கிறோமோ அதே மாதிரி ஒட்டஞ்சத்திரத்தில் சக்கரபாணிக்கு ஒரு ஃபைட் இருக்கு. ஓகே, அடுத்தது ஆத்தூர். ஐ பெரியசாமி சொல்ல முடியும். ஸோ கிளியராக டிஎம்கே தான். நிலக்கோட்டையில் அதிமுகவுக்கு நல்ல வாய்ப்பு இருந்தாலும் இந்த ஒரு இடத்துல மட்டும் நமக்கு வர நியூஸ் என்னென்னா, இப்போ வர நியூஸ் ஒப்பீனியன் போலபடி அதிமுக வர நியூஸ், எங்கெங்கெல்லாம் திமுக மினிஸ்டர்ஸ் மேலே வந்து மக்கள் அதிருப்தியில் வந்து கேள்வி கேட்குறாங்களோ அதே மாதிரி நிலக்கோட்டை எம்எல்ஏ மீது அதிருப்தியில் நிறைய வாக்காளர்கள் கேள்வி கேட்குறாங்க. ஏன் நீங்கள் பண்ணல, ஆக்சசபிள் இல்லை அப்படின்லாம். ஸோ அந்த ஒரு ஃபேக்டரை நம்ம வந்து ரூல் அவுட் பண்ண முடியாது. இந்த எம்எல்ஏக்கு மட்டும்தான் அந்த பிரச்சனை இருக்குது, அதிமுக எம்எல்ஏக்கு. ஓகே, அதனால் டஃப் தான். டஃப்னா இது எப்படி இழுபறி? ஜெயிச்சிருவாங்க அதிமுக தான். எங்கள் நம்ம ஒப்பீனியன் போல்படி அதிமுக தான். ஆனால் இப்போ இருக்கிற கள நிலவரம் கொஞ்சம் டஃப், ஒரு சவாலான விஷயம் தான். ஆமாம். ஓகே, அடுத்தது நத்தமில் கே செல்வகுமார் நிறுத்துறாங்க. முத்திரையர் பாப்புலேஷனும் அதிகம். அதனால் முத்திரையர் காஸ்ட் ஓட்டாக போச்சுன்னா நத்தமில் விஸ்வநாதனுக்கு கொஞ்சம் பிரச்சனை வரும். ஒப்பீனியன் போல் படி அதிமுக தான். ஆனால் கேஷ் ஃபேக்டர் மாறித்துனா அங்கே என்ன வேணால் நடக்கலாம். இப்படியும் ஆகலாம், அப்படி. ஆமாம். ஸோ அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் நத்த விஸ்வநாதன் திட்டவட்டமாக ஜெயிப்பார் என்று சொல்ல முடியாது. ஆனால் இப்போ உங்கள் கருத்து கணிப்பின்படி நத்தமில் வந்து அதிமுக ஜெயிக்குது. ஓகே, திண்டுக்கல்ல வந்து சார், திண்டுக்கல்ல முன்னாடியே சீனிவாசனுக்கு கொஞ்சம் அதிருப்தி இருந்தது சார். அதாவது நம்மளுடைய முன்னாடி ட்ராக்கர்லேயே அவருக்கு வந்து அதிருப்தி இருந்தது. என்னுடைய ஒப்பீனியன் போல் படி திண்டுக்கல்ல வந்து சீனிவாசன் தோக்குறார். அப்படின்னா ஐ பெரியசாமி மகன் ஜெயிக்கிறார், செந்தில்குமார் ஜெயிக்கிறார். வேடசந்தூரும் ஒரு கோல்டு ஸ்டாண்டர்ட் பெல்வெதர் சீட், அதிமுக ஜெயிக்குது. ஓகே, ஏடிஎம்கே சார்பில் டாக்டர் நிற்கிறார். ஆமாம், பரமசிவன்கிறவர், ஒரு யங் சாப்பை. ஓகே, அப்படின்னா இப்போ டோட்டலாக இந்த திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட் சமிங்க பண்ணால் அதிமுக 4 சீட்டு, திமுக 3 சீட்னு வருது. ஆனால் இது மாற்றத்திற்கு உட்பட்டது. சப்ஜெக்ட் டு சேஞ்ச். அடுத்த மாவட்டம் சிவகங்கையில் 4 தொகுதிகள்: காரைக்குடி, திருப்பத்தூர், சிவகங்கை, மானாமதுரை. முதல்ல காரைக்குடி. சார், காரைக்குடி தொகுதியில் வந்து நம்ம இன்னும் ஒப்பீனியன் போல் நடந்துக்கிட்டு இருக்கு. ஓகே, நாளைக்கு நான் போகிறேன், ட்ராக்கர் பண்ணி. ராஜேஷ் கண்ணன் என்னுடைய நாளைக்கே கிளம்புறாரு, அவர் போயிட்டுருக்கு. ஏன்னா இது வந்து எல்லா தமிழகமே ஆக்சுவலாக திரும்பி பார்க்க வேண்டிய தொகுதி. ஏன்னு நான் சொல்கிறேன், அருமையான சிட்டிங் எம்எல்ஏ, காங்கிரஸில் இருக்கக்கூடிய ஒரு டிசர்விங் கேண்டிடேட் அப்படின்னா மாங்குடி தான். ஓகே, அதிமுகவையும் அமமுகவும் வாங்கின ஓட்டை ஆட் பண்ணோம்னா 2021 75,000 மாங்குடி வாங்கினார். இவர் வந்து இவங்க 2 பேரும் கூட்டினா 99,000 போகுது, 1,00,000. அப்படின்னா 24,000 லீடு இருக்கு அமமுக கேண்டிடேட்க்கு. தேர்போகி பாண்டி கல்லர் கம்யூனிட்டி, டாமினன்ட் கம்யூனிட்டி, அங்க வந்து கல்லர் அமமுக சார்பில் நிற்கிறாரு. நல்ல தொகுதியில் எல்லாருக்கும் தெரிஞ்ச முகம். ஓகே, குக்கர் சின்னம் ஆல்ரெடி மக்களுக்கு தெரியும். டாக்டர் பிரபு தாவேக்கால் நிற்கிறாரு.
பிரபு தான் தமிழகத்திலேயே முதல்ல கேம்பெயினை ஸ்டார்ட் பண்ண ஒரு தாவேக்கா கேண்டிடேட். தாவேக்கான இல்லை சார், எல்லா கேண்டிடேட்டுக்கு முன்னாடி அவர் ஆரம்பிச்சிட்டார். அதிமுக, திமுக, நாம் தமிழர் கட்சி எல்லா கட்சிக்கு முன்னாடி பிரபு நான் தான் கேண்டிடேட் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிட்டாரு. அவர் மறவர் கம்யூனிட்டி. ஓகே. அப்புறம் அண்ணன் சீமான், அவர் வேற களம் காண்றார். அண்ணன் சீமான் இருக்காருனால ஒரு கலப்பு ஏற்றோம். ஸோ ஆஸ் ஆஃப் நவ் இந்த தொகுதிக்கு இப்படி ஷேப் ஆகுதுன்னா தேர்போகி பாண்டியும் மாங்குடிக்கும் கன்சிஸ்டண்டாக 2% தான் கேப். ஒரு வாரம் தேர்போகி பாண்டி லீட்ல இருக்காரு, ஒரு வாரம் மாங்குடி லீட்ல இருக்காரு, ஒரு வாரம் கார்த்தி சிதம்பரம் ஒரு விஷயம் பேசுறாரு, அது பயங்கரமா போய் சேருது மக்கள் கிட்ட. அது அவர் பேசும்போது டக்குன்னு வந்து மாங்குடி லீட் எடுக்கிறாரு, அதுக்கப்புறம் தேர்போகி பாண்டி அதுக்கு ரிப்ளை கொடுக்குறாரு, அப்ப டப்புன்னு அங்க லீட் எடுக்கிறாரு. ஸோ லீடு இங்க 29, 31, 28, 30, 32 அவ்வளவுதான். அதே சமயத்தில் பிரபுக்கும் சீமானுக்கும் அதே மாதிரி 3rd 4th 19, 21, 20, 22, 22, 20 இதே மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஓகே. போட்டிங்கிறது மாங்குடிக்கும் இவருக்கும் தான், தேர்போகி பாண்டிக்கும் தான். ஆனால் இதில் என்ன விஷயம்னா, மாங்குடி வாங்கின மகளிர் ஓட்டுங்க 30 வயசு கீழே ஓட்டுலாம் மொத்தமாக பிரபு தூக்கி போறாரு. பட்டியலின சமுதாயத்தை ஓட்ட வந்து சீமானும் எடுக்கிறாரு, பிரபுவும் எடுக்கிறாரு. மாங்குடிக்கு ப்ராப்ளம் வந்து ஓட்டை லூஸ் பண்றாரு. தேர்போகி பாண்டிக்கு அட்வான்டேஜ் என்னன்னா அவரோட ஓட்டு எங்கேயுமே போல. இன்ஃபேக்ட் கல்லறங்கள காங்கிரஸ் இருக்கிற கல்லறங்கள தேர்போகி பாண்டி போடுவாங்க. கொஞ்சம் முத்துரையர் ஓட்டு வந்துருச்சுன்னா தேர்போகி பாண்டி லீட் எடுத்துருவார். ஓகே ஓகே ஓகே. ஸோ ஏன்னா அங்கே கலர் எப்படி இருக்குன்னா ஒரு 20% இருப்பாங்க, 18-20% இருப்பாங்க கலர், ஒரு 15% தலித் வாக்குகள் இருக்கு, முத்திரையர் வாக்குகள் இருக்கு. ஏன்னா மறவர் ஓட்டு ரொம்ப கம்மி, மறவரும் அகமுடையாரும் கம்மி. இவர் இருக்கக்கூடிய வல்லபர் அதுவும் ரொம்ப கம்மி, வல்லம்பர் அதுவும் ரொம்ப கம்மி. ஸோ காரைக்குடி இஸ் செட் ஃபார் அ கிரேட் ஃபைட். யாருக்கு வெற்றி சொல்லவே முடியாது சார், சொல்லவே முடியாது. அமமுக ஒரு எட்ஜ் இருக்கும், வாரம் மாறுதுன்றான்ல. தேர்போகி பாண்டிக்கு லைட் எட்ஜ் இருக்கும். ஸோ உங்கள் கருத்து கணிப்பு முடிவு என்ன அப்படின்னா அமமுக அல்லது காங்கிரஸ், இந்த 2 பேர்ல திமுக காங்கிரஸுக்கு போட மாட்டான்னு முடிவு பண்ணிட்டான்னு முடிஞ்சு போச்சு சொல்லி. அது பெரிய சிக்கலா. அது சிவகங்கை மாவட்டமே எப்படின்னா, திருப்பத்தூரில் இருக்கக்கூடிய பெரிய கருப்பன் அவர் வந்து கம்ப்ளீட்டாக வந்து சிவகங்கையிலையோ காரைக்குடியிலையோ எந்த விதமான ஒரு திமுகவில் பெரிய தலையும் எழுந்துடக்கூடாது அப்படின்னு ஃபுல்லாக பார்த்துக்கிறார். அதனால தான் ஒவ்வொரு முறையும் காரைக்குடியை காங்கிரஸுக்கு தாராத்துருவாங்க, சிவகங்கையில் சிபிஐ கொடுப்பாங்க. இப்போ கூட சிவகங்கைக்கு வருவோம், அப்புறம் வரும்போது பேசுகிறேன். மானாமதுரையில் வந்து எங்கேருந்து அந்த பரமக்குடியில் பிறந்தவங்கன்னு நினைக்கிறேன், அவங்கள கொண்டு வந்து இங்கே நிறுத்துவார். ஸோ அந்த அந்த ஃபோர்ட்ரஸ் அவரது அப்படின்னு போட்டு ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறாரு. இன்ஃபேக்ட் திமுக காரங்களே கிட்ட சொல்லியிருக்காங்க, சார் எங்கள் பிரச்சனையே பெரிய கருப்பன் தான் சார், என் கட்சி வளராமல் ஓட்டு பண்ணதே பெரிய கருப்பன் தான் அவன். ஸோ பெரிய கருப்பன் வந்து டிசைட் பண்ணிட்டார்னா அடுத்த தொகுதி பெரிய கருப்பனுடைய தொகுதிக்கு வர்றோம், திருப்பத்தூர். சார் திருப்பத்தூரில் அதிருப்தி பயங்கரமாக என்ன என்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, பெரிய கருப்பன் வந்து அந்த காலத்துலாம் வந்து ஒரு ஃபங்க்ஷன்னா வந்து எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் வந்துடுவார், சாவுனா முதல்ல நிற்பார், காது குத்துறதுனா வந்துடுவார், அந்த மாதிரியான ஆள். கடந்த ஒரு 3-4 வருஷமாக மினிஸ்டர் ஆன அப்புறம் வயசாகிடுச்சோ என்னமோ தெரில, வரமாட்டேன்றாரு, லேட்டாக வர்றாரு ஃபங்க்ஷனுக்கு, கத்துறாரு, எல்லாரையும் திட்டுறாரு. ஏன்னா உங்களுக்கு தெரியும் அவரோட வீடியோ ரிலீஸ் ஆச்சு 2014. அப்போ ஜெயலலிதா அம்மா உயிரோடு இருந்தாங்க, அதை கூட எவனும் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை, குத்தினாங்க. அப்படியே இப்போ கருத்து கணிப்பின்படி திருப்பத்தூரில் திராவிட முன்னேற்ற கழகம், திமுக, சிவகங்கை அதிமுக. சார் சிவகங்கையில் ஒரு அசால்ட்டாக ஜெயிப்பார். எப்படி உங்களுக்கு வந்து செந்தில்நாதன், எப்படி மாங்குடிக்கு நல்ல பேரோ, எப்படி ஒரு காலத்தில் பெரிய கருப்பனுக்கு நல்ல பேர் இருந்ததோ, அது மாதிரி தான் சிவகங்கையில் செந்தில்நாதன் நல்ல பேர், செம்ம நல்ல பேர். அதில் வேற நீங்கள் வந்து கே செல்வகுமாரை போட்டிருக்கீங்க. அப்படிங்கிறப்போ ரொம்ப கேக் வாக்கு. சார் இதில் என்ன ஆயிடுதுன்னா உங்களுக்கு, அது பாருங்கள், கேசி திருமாறனை வேற பக்கத்து தொகுதியில் நிற்க வச்சுருக்காங்க. என்ன இங்கே இவர் நிற்கிறாரு, அவரும் முக்குளத்தூர் இவரும் முக்குளத்தூர். எந்த காஸ்ட் பாலிடிக்ஸ் எந்த அளவுக்கு விளையாடுது பாருங்க. ஸோ காரைக்குடியில் கல்லரு,
புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? என்டிஏ கேண்டிடேட் காரைக்குடியில் கல்லர், இது இங்க வந்து முக்குளத்தோர், எங்க திருப்பத்தூர்ல, சிவகங்கையிலையும் முக்குளத்தோர். இதெல்லாம் ஒரு ஐயோட தான் வச்சிருக்காங்க. அந்த ஐ என்னன்னு நான் சொல்ல வரேன். ஓகே ஓகே. அப்படிங்கிறப்ப சிவகங்கையில் ஏடிஎம், அதிமுக, மானாமதுரை அதனுடைய இம்பாக்ட் மானாமதுரை தெரியும். ஓ, நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? முக்குளத்தோர் முக்குளத்தோர் முக்குளத்தோர். இங்க மானாமதுரையில் ரிசர்வ் கான்ஸ்டிட்யூன்சி. ஆமா. ஆனா முக்குளத்தோர் அதிகமா இருக்காங்க. மறவர், கல்லர், அகமுடையார் எல்லாரும் சேர்த்து ஓட்டு வாங்குறதுக்கு தான் இந்த ஸ்ட்ராட்டஜியே. ஓ ஓகே. எப்படி சுத்தி வச்சு ஒரு ஸ்ட்ராட்டஜி அடிச்சிருக்காரு பாருங்க செந்தில்நாதன். ஓ சூப்பர். புரியுது. அவர் பார்க்கறதுக்கு சும்மா அவர் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், சாதாரண மனுஷன் மாதிரி இருப்பார் செந்தில்நாதன். ஆனால் பயங்கரமான மூளை. எங்கிட்ட ஒரு வாட்டி சொல்லவே சொன்னார், அமமுக உள்ள வந்துருச்சுன்னா எங்களுக்கு 4ல் 3 அடிச்சிருவோம் நாங்கள் இந்த மாவட்டத்தில். அப்படிதான் போயிட்டு இருக்கு. இப்போ அப்படிதான். இப்போ மானாமதுரையில் எப்படி இருக்கு? மானாமதுரையில் வந்து பயங்கரமான அதிருப்தி சார் திமுக கேண்டிடேட் மேல. ஃபார்வர்ட் மினிஸ்டர் நினைக்கிறாங்க, வெளியூர்காரர் தான், அவரும் வெளியூர்காரர். தமிழரசின் பேரு. அங்கதான் மானாமதுரையில் தான் நாங்கள் முழுசான விவசாயியோட கோபத்தை கண்டுபிடிச்ச இடம். ஜனவரி மாதம். ஆமா, ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை நானும் ராஜேஷ் கண்ணனும். ஆமா, அவங்க தான் மானாமதுரை தான். மானாமதுரை கிராமம் சார் மொத்தமாவே. கிராமம் மானாமதுரை டவுனுங்கிறது சும்மா ஒரு 1.5 கிலோமீட்டர் இருக்குமா, அவ்வளோதான் இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் டவுனு. அதுவும் பொன்பால கணக்கு தான் அங்கே நிற்கணும்னு சொன்னேன். உங்களோட காணொலியில காரைக்குடியில பிஜேபி நிற்க கூடாது, சிவகங்கையில நிற்க கூடாது, நின்னா மானாமதுரை நிற்கணும். இப்போ எக்ஸ்ட்ராவா வந்து திருப்பத்தூரும் கொடுத்துட்டாங்க. நான் மானாமதுரை சூப்பர் சீட்டு ஜெயிச்சது பிஜேபி. பொன்பால கணபதி டிசர்வ்ஸ். ஏன்னா பாவம் சார், பொன்பால கணபதி தேவேந்திர குல வேளாளர், அவரை தூக்கி வந்து திருவள்ளூர்ல கொடுத்தாங்க. திருவள்ளூர்ல யார் சார் இருக்காங்க? 2024 பார்லிமெண்ட். ஆமா ஆமா தெரியும். ஸோ பொன்பால கணபதி டிசர்வ்ஸ் டு கோ டு அசம்பிளி. ஓகே, வாய்ப்பு அதிகமாக இருக்கு. இப்போ இந்த சிவகங்கை மாவட்டத்தினுடைய டோட்டல் டேலி, அதிமுக கூட்டணி 2லிருந்து 3, திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி 1லிருந்து 2, காரைக்குடி இழுபறி. ஓகே ஓகே ஓகே. திருப்பத்தூர் கம்ப்ளீட்டா திமுக. ஓகே. சிவகங்கை கம்ப்ளீட்டா அதிமுக. மானாமதுரை அதிமுக, பாஜக நல்ல வாய்ப்பு. நல்ல வாய்ப்பு. அடுத்தது எல்லோரையும் திரும்பி பார்க்க வைக்கிற மிக மிக முக்கியமான மாவட்டம் மதுரை மாவட்டம். அது உங்கள் சொந்த ஊருங்கிறனால அவ்வளோ பில்டப் கொடுக்குறீங்க நீங்கள். அப்படி இல்லைங்க, மொத்த தமிழனுக்கும் முக்கியமான ஊருங்க. சங்கம் வளர்த்த மதுரைங்க. தமிழுக்கே ஆதாரம் எங்கள் ஊர் தாங்க, மதுரை தாங்க. நீங்கள் தமிழே ஒழுங்காக படிக்க வராத மினிஸ்டர் தானே சார் அங்கே இருந்தார் சார். அவர் பட்ஜெட் படிச்சார்னா அவள் தான் மீம்ஸ் தான் போடுவாங்க சார். அவர் ஆரம்பத்துலேருந்து அமெரிக்காவிலேயே இருந்து வளர்ந்தவர், சரியாக தெரியலை சார். சரி, அந்த அமைச்சரும் மதுரையில் போட்டி போடுறாரு. அந்த தொகுதியை பற்றியும் நம்ம பேச போகிறோம், பார்ப்போம். முதல்ல மேலூரை பற்றி பேசணுமா? உண்மையிலேயே சொல்லுங்க. பெரிய புள்ளான் மேலூரை பற்றி பேசணுமா? பெரிய புள்ளான் ஜெயிக்கிறார். மேலூரை பற்றி பேசணும்னு நினைச்சோம்னா தமிழகத்தில் அரசியலே தெரியாதுன்னு அர்த்தம். கரெக்ட். ஏன்னா பாருங்க, மோஸ்ட் ப்ராபப்ளி 2026 முதல் ரிசல்ட் மேலூர்ல தான் ஆரம்பிக்கும். கரெக்ட். இந்த முதல் ரிசல்ட் சொன்னதுனால ஒரு நினைவு கூறலாக சொல்கிறேன். 2016 எலெக்ஷனில் வெளிவந்த ஃபர்ஸ்ட் ரிசல்ட் மேலூர் ரிசல்ட். பெரிய புள்ளான் வென்றார் அப்படிங்கிற செய்தி தான் முதல் ரிசல்ட். அது எனக்கு தெரியாது. ஆமாம், 2016. 10 வருஷம் கழிச்சு 2026 இது ஃபர்ஸ்ட் ரிசல்ட் ஆகிருக்குங்கிறீங்க. ஸோ மேலூர் வந்து ஏடிஎம்கே, இன் ஃபேவர் ஆஃப் ஏடிஎம்கே. அதுக்கடுத்தது மதுரை ஈஸ்ட், அமைச்சர் மூர்த்தி களமாடுகிறார். அமைச்சர் ஜெயிச்சுவார். டிஎம்கேக்கு தான் வாய்ப்பு. ஓகே. சோழவந்தான் சார், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா தெரில, சோழவந்தான் போன வருஷம் நம்ம என்ன சொன்னோம்னா, சோழவந்தானில் கம்ப்ளீட்டாக ஆர்கனைசேஷனே ஃபெயில் ஆயிடுச்சு அதிமுகவுது, ரொம்ப கஷ்டம். ஏன்னா இதுவும் ஒரு கோல்டு ஸ்டாண்டர்ட் பெல்வெதர் சீட்டு. ஆனால் பயங்கரமாக பிக்கப் ஆயிருக்கு அதிமுக. அது என்ன காரணம்னு எனக்கு தெரியாது. மேபி நிர்வாகிகளை மாற்றிருக்காரா, இல்லை கேஸ்ட் காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆகுதா திரும்பி. ஏன்னா ஒரு காலத்தில் சோழவந்தான் வந்து ரொம்ப அதிமுகவுக்கு கை கொடுக்குற ஒரு சீட்டு. ஆமாம். ஐ திங்க் சுப்பிரமணிய சாமிலாம் நிற்கும்போது சோழவந்தானை பற்றி நிறைய பேசுவார் அவர். அப்போ வந்து சோழவந்தான் வந்து ஐ திங்க் மதுரை பார்லிமெண்ட்ரி தொகுதியில் வரும், இப்போ தேனியில் வருது, அப்போ வரும். ஆனால் சோழவந்தானில் வந்து ஏடிஎம்கே பயங்கரமாக டேர்ன் ஓவர் பண்ணியிருக்காங்க. என்ன காரணம்னு தெரியாது.
அப்படின்னா சோழவந்தானில் ஏடிஎம்கேக்கு வெற்றி. நீங்கள் இந்த சோழவந்தானை பற்றி சொல்கிறப்போ ஒரு முக்கியமான வரலாற்று செய்தி இந்த நினைவு கூறலாக சொல்கிறேன். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாபெரும் தலைவர்களில் ஒருவராக இருந்த தானா பாண்டியன் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார். என்னென்னா அப்போ தான் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்த டைம். சின்னம் கேட்டு எந்த சின்னத்தை தேர்ந்தெடுக்கலாம் என்ன ஏதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிற ஒரு டைம். அப்போது எலெக்ஷன் கமிஷனில் அப்ளை பண்ணியிருக்காங்க, எல்லாம் பண்ணியிருக்காங்க. அந்த டைத்தில் ஏதோ ஒரு கேம்பெயினு ஏதோ ஒன்று அதுக்காக எம்ஜிஆர் சோழவந்தான் பக்கத்தில் வந்திருக்காரு. அவரும் தானா பாண்டியனும் ஒரு வேனில் இருக்காங்க. அப்போது இந்த சிம்பிள்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய பட்டியலை எம்ஜிஆர் கொடுத்து இதில் எது எடுக்கலாம் பாண்டியன் கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு இது பண்ணியிருக்காரு. இப்படியே பார்த்துட்டு வந்தவர் சொன்னாராம், சார் நம்ம இருக்கிறது சோழவந்தான். சோழவந்தான் வெற்றிலைக்கு ரொம்ப புகழ் பெற்றது. தமிழ்நாட்டில் வெத்தலைங்கிறது ரொம்ப மங்களகரமான ஒரு விஷயம். எல்லாருடைய குடும்பத்துலேயும் எல்லாருடைய முக்கிய நிகழ்வும் வெத்தலை இருக்கும். அதனால் இங்கேயும் இந்த இலை இருக்குது, பேசாமல் இந்த 2 இலை ரெட்டை இலையை வச்சுக்கோங்க சார் அப்படின்னாராம். ஸோ இந்த ரெட்டை இலையை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற ஐடியாவை தானா பாண்டியன் ஃப்ளோட் பண்ணதே சோழவந்தானில் வச்சு. எம்ஜிஆர் அந்த முடிவுக்கு வந்ததும் சோழவந்தானில் வச்சு. இது தானா பாண்டியன் சொல்லி கேட்டதுன்னா. அடுத்தது மதுரை நார்த். ஃபைட் கொடுக்குறார் டாக்டர் சரவணன், நாட் எனஃப். அப்படின்னா அங்கே டிஎம்கே ஜெயிக்குது. டிஎம்கே வாய்ப்பு அதிகமாக இருக்குது. மதுரை சவுத். மதுரை சவுத்தில் ப்ரொஃபஸர் சீனிவாசனுக்கு வாய்ப்பு அதிகம். எங்களோட ஒப்பீனியன் போல் படி தான் கொடுத்துருக்கோம் நாங்கள். ஆனால் அங்கே சௌராஷ்டிரா ஓட்டை எந்த அளவுக்கு ப்ரொஃபஸர் ராமசீனிவாசன் எடுக்கிறாருங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதுவும் முக்கியமானது. ஆமாம், ப்ரொஃபஸர் ராமசீனிவாசன் பண்ண வேண்டியது சௌராஷ்டிரா ஓட்ஸை வாங்கணும். அதே மாதிரி மதுரை சவுத் ஒரு அர்பன் கான்ஸ்டிட்யூன்சி. தாவேக்கா திமுகவோட ஓட்டை கொஞ்சம் பிரிப்பாங்க. அவங்க பிரிக்க பிரிக்க ப்ரொஃபஸர் ராமசீனிவாசனுக்கு லாபம். அவருடைய சான்ஸ் ரொம்ப பிரைட் ஆகுது. எஸ், ஓகே. அதற்கு அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தொகுதி மதுரை மத்திய தொகுதி. அப்படி என்ன சார் முக்கியமான தொகுதி? பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் போட்டி எடுக்கிறார். ஒன்று தொகுதி அது ஒரே குப்பையும் இதுவாக இருக்கும். தயவுசெய்து அந்த தொகுதியை பற்றி ரொம்ப விளக்க வேண்டாம். ஏன்னா அந்த தொகுதியினுடைய வாக்காளராக நான் இருந்திருக்கேன், எங்கள் ஃபேமிலி இருந்திருக்கு. நாங்கள் அங்கே மதுரை மத்திய தொகுதியில் தமிழ்ச்சங்க ரோட்டில் தான் இருந்திருக்கோம். இதுக்கு முன்னால் இந்த பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனுடைய தந்தை பிடிஆர் பழனிவேல் ராஜன் அந்த தொகுதியில் போட்டியிட்டு தோற்றார். அப்போ நாங்கள்லாம் ஓட்டு போட்டிருக்கோம். அவருக்கு நெடுமாறனுக்கு இடையில் அப்போது போட்டி. இவ்வளவு ஹிஸ்ட்ரி இருக்குங்க. அதனால் எங்கள் தொகுதியை நீங்கள் மட்டமாக பேசாதீங்க. ஜாகிரபியை பார்த்தா கேவலமாக இருக்கு. அது ஜாகிரபியை மாற்றுவோங்க, அதெல்லாம் வேற விஷயம். முதல்ல இந்த மத்திய தொகுதியில் யாருன்னு சொல்லுங்க. எங்கள் ஒப்பீனியன் போல் படி பிடிஆர் பழனிவேல் ராஜன் அவர் டபுள் வாட்ச் டொக்லஸ்மாங்கல்ல, டபுள் வாட்ச் டொக்லஸ் தான் ஜெயிக்கிறாரு. ஆனால் அவர் திரும்பி கூத்தடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. என்ன எல்லா ஜேர்னலிஸ்ட்கிட்டையும் தகராறு. இப்போ என்னெல்லாம் பிளாக் பண்ணிட்டாரு, அந்த காலத்தையே பிளாக் பண்ணிட்டாரு. 2021 ஆட்சிக்கு 2 மாதத்தில் பிளாக் பண்ணிட்டாரு. ஓகே, நான் 4 கேள்வி கேட்டேன், அவள் தான் முடிஞ்சு போச்சு. இப்போ என்னன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பஞ்சாயத்து. ஸ்டாப் பிளேயிங் விக்டிம் கார்டுன்றாரு. யாராவது இந்த ஜேர்னலிஸ்ட் அவர் பேரும் சொல்லிடுறேன் நான் உங்களுக்கு, வினோத் அருளானந்தன், வினோத் அருளப்பன். அவர் சொல்றாரு, நீங்க தான் சார் முதல்ல இன்டர்வியூ பண்ணீங்க, நான் தான் சார் முதல்ல இன்டர்வியூ பண்ணேன், நீங்க 2014 போட்டிட்டு முன்னாடியே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ரோடு கேவலமா இருக்கு, குப்பா நாட்டையமா இருக்கு எல்லாமே. உடனே இவர் வந்துட்டு டபுள் வாட்ச் டுக்ளஸ் ஸ்டாப் பிளேயிங் த விக்டிம் கார்டு, a few questions, maintaining road is the responsibility of state government or the local body, Madurai Corporation. When federalism is a core principle of our country, how can you be two-faced like many of you freelance journalists? ரோடு நல்லா இல்லைன்னு கேட்டா யூனியனு ஃபெடரலிசமு. சார் அவர் ரொம்ப மெத்த படித்தவர். எது சொன்னாலும் ஐநா சபையிலேருந்து தான் ஆரம்பிப்பார். ஸோ அந்த மாதிரி ஒரு படித்தவர் தொகுதிக்கு தேவையில்லையா? ஃப்ளைட்டில் தான் போவோம் பாருல. ஆமாம், வளகாப்புக்கு தானே போனார், ஞாபகம் இருக்கா? அது கரெக்ட், அது கரெக்ட். ஜிஎஸ்டி மீட்டிங் கூப்பிட்டாங்கன்னா வளகாப்புக்கு போனார். அதான் ஞாபகத்தில் இருக்கு. இந்த பஞ்சாயத்துலாம் பண்ணிட்டு இருந்தாருன்னா காசும் கொடுக்க மாட்டாரு. ஓப்பனா வர சொல்லுவாரு, நான் காசுலாம் தர மாட்டேன். சரி, அப்படி தராமலே அவர் ஜெயிச்சிருக்காரு, நிரூபிச்சிருக்காருல. அப்புறம் என்ன?
இந்த மாதிரிலாம் பஞ்சாயத்து பண்ணிட்டு இருந்தா அவருக்கு சீட்டே கொடுக்க மாட்டாங்கன்னு நினச்சோம். அவருக்கு சீட்டு கொடுத்ததுங்கிறது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ரீசன். சீட்டு கொடுக்காமல் இருந்தால் டிஎம்கேக்குள்ள ஒரு ஃபேக்ஷன் உருவாகும். அது மதுரையில் இருக்கிற மற்ற தொகுதியில் திமுகவுடைய வெற்றி வாய்ப்பை பாதிக்கும். அவருக்கு சீட்டு கொடுக்கலன்னா அவர் சொல்றது உண்மைன்னு ப்ரூவ் ஆயிடும். ஓ, அப்படி வேற ஒண்ணுமே கிடையாது, நீங்க வேற. கரெக்ட். ஆனால் இப்போ அவரை எதிர்த்து சுந்தர் சி களமாடுகிறார். சுந்தர் சி பிரமாதமாக ரிப்ளை கொடுத்தார். சுந்தர் சி ரொம்ப பிறந்ததுலேருந்தே பொலிட்டிஷியன் மாதிரி இருக்கார் சார். ரொம்ப நல்லா ப்ளே பண்ணுறாரு. சும்மா டமால் டுமில். இல்லை, இப்போ ஒரு உதாரணம் ஒன்று சொல்கிறேன். கனிமொழி பள்ளிவேல் தியாகராஜனை ஆதரித்து பேசுகிறப்போ சுந்தர் சிலாம் இறக்குமதி செய்யப்பட்டவர், அவர் இந்த தொகுதியை சேர்ந்தவரா, இவருக்கு எப்படி நீங்கள் வாக்களிக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அன்றைக்கி சாயந்தரம் நிருபர்கள் சுந்தர் சீட்டை கேட்குறாங்க, நீங்கள் இந்த தொகுதிக்கு அந்நியர்னு சொல்கிறாங்களே. உடனே அதுக்கு அவர் பதில், இப்போ கனிமொழி தூத்துக்குடியோட எம்பியாக இருக்காங்க, அவங்க என்ன தூத்துக்குடியிலே பிறந்து வளர்ந்தவங்களா, சென்னையில் பிறந்தவங்க. தூத்துக்குடிக்கு எம்பியாக கனிமொழி இருக்கிறப்போ மதுரை மத்திய தொண்டை எம்எல்ஏவாக நான் ஆகக்கூடாதா அப்படின்னு அவர் கேட்டார். ஃபிட் ரிப்ளை, ஒவ்வொன்றும் பிரமாதமாக பதில் சொல்கிறாரு. ஆக்சுவலாக இவ்வளோ ஃபைட்டு கொடுத்துமே பிடிஆர் பள்ளிவேல் தியாகராஜன் ஜெயிச்சிருவாருங்கிறீங்களா? இதை எங்களுடைய ஒப்பீனியன் போல் முன்னாடி எடுத்தது. இன்றைய நிலவரம் இல்லை. 20 டேஸ்க்கு முன்னால் எடுத்தது. 20 டேஸ் முன்னாடி. ஓகே. 20 டேஸில் ஒரு 15 to 13 டேஸ் முன்னாடி எடுத்தது. ஓகே. ஸோ இது இன்னைக்கு நிலவரம் கிடையாது. இது இன்னைக்கு பட் அன்னைக்கு எடுத்ததன்படி திராவிட முன்னேற்ற கழகம் லீடிங். பட் ஆனால் மாறுறதுக்கு சான்ஸ் இருக்கு, மாறுறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்கு. இவர் இந்த மாதிரி பஞ்சாயத்து பண்ணிட்டு இருந்தாருன்னா மாறிடும். மதுரை வெஸ்ட் செல்லூர் ராஜு ஜெயிச்சுவார். திருப்பரங்குன்றம் ஜெயிச்சுவார். கேக்வாக்கல்லாம், திருமங்கலம் ஜெயிச்சுவார். யாரு ஜெயிச்சிருவாருன்னா ஏடிஎம்கேயா, அதிமுக. உசிலம்பட்டி கேட்குறீங்களா கேள்வி? காங்கிரஸ் நிற்குது சார் இதாப்புல. அதனால தான் நான் கேட்கவே இல்லை. என்னோட ஒரு நார்த் இந்தியன் ஒரு போஸ்டர் என்கிட்ட சொன்னார். நான் கேட்டேன் அவங்ககிட்ட, என்னென்ன தொகுதி இல்லாமல் எனக்கு தெரியலையே இது பேர் உசிலம்பட்டின்னு ஏதோ தொகுதி இருக்காருண்ணா. ஆமாம், காங்கிரஸ் ஜெயிக்குது அப்படின்னா. சரி, அவருடைய அரசியல் ஞானம் போயிட்டே இரு, உன்னோட பேசுறதே வேஸ்ட் ஆஃப் டைம்ன்ட்ட. பஞ்சாப் பேஸ்ட் போஸ்டர். அப்படின்னா இப்போது மதுரை மாவட்டத்தில் மொத்தம் இருக்கக்கூடிய தொகுதிகள் சமிங்கப் பண்ணா என்ன சார்? 10 தொகுதிகள் இருக்குது சார். ஆமாம். போன வாட்டி 5-5ன்னு பிரிச்சுக்கிட்டாங்க. ஆமாம். இந்த வாட்டி 7 to அதிமுக கூட்டணி, 3 to திராவிட முன்னேற்ற கழகம். இது 8-2 ஆகலாம், 9-1 கூட ஆகலாம் இன் ஃபேவர் ஆஃப் அஇஅதிமுக. ஒரே ஒரு நிமிஷம். இப்போ 7ங்கிற அதிமுக எண்ணிக்கை 8ன்னு மாறினால் எந்த தொகுதி கூடுதல்? மதுரை சென்ட்ரல், மதுரை மத்திய தொகுதி. 9ன்னு ஆனால் நார்த். ஓ, மதுரை வடக்கு. சரவணனுக்கு ஒரு பர்சனல் பாப்புலாரிட்டி உண்டு சார். அவர் மேலே எனக்கு நிறைய நான் இல்லை அவர் நல்லா சஸ்டெயின் பண்ணக்கூடியவர். ஓகே, ஆமாம், அது உண்மை. அவர் மேலே நான் நிறைய குற்றச்சாட்டுலாம் வச்சிருக்கேன் இந்த பாஸ். பட் ஆனால் சொல்லுவேன், இஸ் அ மேன் ஹூ வில் கிவ் அ டஃப் ஃபைட். எஸ், அது உண்மை, அது உண்மை. அடுத்த மாவட்டம் தேனி மாவட்டம். உங்கள் மாவட்டம் தான் அது. ஆமாம், தேனி மாப்பிள்ள இல்லை நீங்கள்? கரெக்டு, தேனி மாப்பிள்ள. எங்கள் மாமனார் ஊர்லாம் அங்கே தான் இருக்குது. கரெக்டு. தேனி மாவட்டத்தில் முதல் தொகுதி ஆண்டிப்பட்டி. நான் சொல்லிட்டா, 2021 நான் போய் பேட்டி கேட்டுட்டு இருந்தேன் மக்கள்கிட்டலாம். அங்கே எலெக்ஷன் முந்தின நாள் இந்த மாவட்டம் தான் இருந்தேன் ஃபுல்லாக. எப்படி ஓபிஎஸ்லாம் ஜெயிச்சார்லாம் எனக்கு தெரியும். எனக்கு ஆண்டிப்பட்டியில் நிறைய பேர்கிட்ட கேட்டால், அந்த அம்மா டிசைட் பண்ணுமா, அந்த அம்மா டிசைட் பண்ணுமா. 10 பேர்கிட்ட கேட்டேன், இதே தான் சொன்னாங்க. அம்மா டிசைட் பண்ணுவோம். எந்த அம்மாயா? அம்மாயே மேலே போயிட்டாங்க, எந்த அம்மாயான்னு. அண்ணன் தம்பி 2 பேர் போட்டிடுவாங்க. அம்மா, அவங்களோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க முடிவு பண்ணுவாங்க அண்ணன் ஜெயிக்கணுமா தம்பி ஜெயிக்கணுமான்னு. இடைத்தேர்தலில் அதிமுக ஜெயிச்சிருச்சு. இப்போ மோஸ்ட் ப்ராபப்லி அம்மா திமுக பையனுக்கு கொடுத்துருவாங்க. அப்படின்னா அடுத்த வாட்டி அதிமுக பையன் ஜெயிச்சிருவான். ஓ, ஒரே குடும்பம் அண்ணன் தம்பி, இல்லை மாற்றி இல்லை, யார் ஜெயிக்கணுங்கிறது அவங்க அம்மா டிசைட் பண்ணுவாங்களா? ஓ, இந்த தடவை ஆண்டிப்பட்டியை பொறுத்தவரை யாருக்கு? அதிமுக. அதிமுக. சரி, முன்னாள் முதல்வர், இந்நாள் கழக கண்மணி ஓபிஎஸ் அவர்கள்
நிற்கக்கூடிய போடி தொகுதி. சார் கண்ணா பின்னான்னு செலவு பண்ணுறாரு சார் போடியில். ஆமாம், அதாவது போன வாட்டியே பட்டுப்புடவை கொடுத்து தான் ஜெயிச்சார். இது வந்து நான் வந்து சொல்கிறேன், பட்டுப்புடவை 3000 தலித் காலனியில் 7000 பேர் 3 மணிக்கு தேர்தல் அன்றைக்கி, செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி தேர்தல், திங்கட்கிழமை அன்றைக்கி நாங்கள் இருக்கேன், எனக்கு நியூஸ் வருது அந்த இடத்துக்கு போங்க, அங்கே தான் எல்லாம் நடந்துகிட்டு இருக்குன்னாங்க. என்ன நடந்துட்டு இருக்கு, நாங்கள் போங்க, ஆனால் வீடியோலாம் எடுக்கக்கூடாதுன்னாங்க. போனால் நல்ல காஞ்சிபுரம் பட்டுப்புடவை, அதில் வந்து ஒரு 2000 ரூபாய் நோட்டு உண்டு, 2000 ஒரு 2 500 ரூபாய் நோட்டு எல்லாம் ரெடி பண்ணி பேக் பண்ணி அப்படி டக்கு 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 டக்குன்னு டெலிவர் பண்ணாங்க. அப்படித்தான் ஜெயிச்சார். இந்த தடவை வெற்றி பெற்று விடுவாரா? அதிமுக காரங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவரை காலி பண்ணணும்னு முடிவோடு இருக்காங்க. ஏன்னா இது வந்து துரோகம், பச்சை துரோகம். தாவேக்கால போய் சேர்ந்ததே மக்கள் வந்து செங்கோட்டையன் மேல கடுப்புல இருக்காங்க. கரெக்ட். இவங்க வந்து என்னன்னா டிஎம்கேலே போய் சேர்ந்து ஒரு டீ ஸ்டால் வச்சுக்கிட்டு இருந்தவரை ஒரு முதலமைச்சர் ஆக்கினாங்கன்னா போய் அறிவாலயத்தில் போய் சேர்றீங்க. ஒரு தடவை இல்லை 3 தடவை முதல்வரான, 3 வாட்டி முதல்வராக இருந்தார். அப்புறம் ஒருங்கிணைப்பாளராக இருந்தார், கட்சியில் நம்பர் 1 இருந்தார், டெப்டி சீஃப் மினிஸ்டராக இருந்தார், நிதியமைச்சராக இருந்தார். இவ்வளவும் கொடுத்த கட்சிக்கு துரோகம் என்கிட்ட ஒரு காங்கிரஸ் தலைவர் சொன்னார் என்கிட்ட, ஸ்டாலினுடைய குணம் எப்படி தெரியுமாங்க இருக்கு, இப்போ நீங்கள் அதிமுகலேருந்து வந்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு அதிமுகவில் என்ன பதவியோ அந்த பதவி அப்படியே கொடுத்துருவார். என்ன நீங்கள் எம்பியாக வந்தீங்கன்னா தங்க தமிழ்ச்செல்வன் எம்பி, நீங்கள் மினிஸ்டராக வந்தீங்கன்னா மினிஸ்டர், நீங்கள் எம்எல்ஏவாக வந்தீங்கன்னா எம்எல்ஏ. நான் உடனே கேட்டேன், அப்போ ஓபிஎஸ் டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஆகிடுவாரா? ஆகணுமா? சீஃப் மினிஸ்டர் ஆகணும், அட்லீஸ்ட் டெப்டி சீஃப் மினிஸ்டராக கொடுக்கணும்ல. என்னங்க இப்படிலாம் கேட்குறீங்க நீங்கள் அப்படின்னு. இப்போ என்ன நிலவரம்? இழுபறி. ஸோ ஓபிஎஸ் தோற்பதற்கும் வாய்ப்பு இருக்கு, நல்ல வாய்ப்பு இருக்கு. அடுத்தது பெரியகுளம். சார் நான் எப்போதுமே சொல்லுவேன், கிரிக்கெட்டில் வந்து ஒரு முதல் நேம் எழுதுவாங்க, இந்த பிளேயர் கண்டிப்பாக விளையாடுவான்னு. அந்த மாதிரி பெரியகுளம் தொகுதின்னு நீங்கள் எங்கிட்ட கேட்டிருந்தீங்கன்னா தேர்தலுக்கு முன்னாடி பெரியகுளம் தொகுதி அது யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம்னு எழுதியிருப்பேன். இங்கே ஒரு ரேப்பிட் ஒரு ட்ராக்கர் ஒன்று கண்டக்ட் பண்ணோம், பிசிகா கொடுத்த அப்புறம் அந்த தொகுதியை பெரியகுளம் கதிர்காமம் அமமுக ஜெயிக்குது சார். ஆனால் எதுக்காக விசிகா கொடுத்தாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. பெரியகுளம் தொகுதிக்கு விசிகாவுக்கு என்ன சம்பந்தம், எதற்காக கொடுத்தாங்க? அதுவும் எப்படி சார் ஜெயிக்கிற தொகுதி எப்படி சார் நீங்கள் விசிகா கொடுப்பீங்க? டிஎம்கே நின்று தான் ஜெயிச்சிருக்கோம். ஆமாம் சார், இப்போ நம்ம ஓப்பனாக சொல்லலாம், ஏன்னா இனிமே வந்து கேண்டிடேட்லாம் மாற்ற முடியாது. ஓகே, திமுக நின்று தான் ஜெயிச்சிருப்பாங்க சார். என்ன ஆன்டி இன்கம்பன்சி இருந்தால் கூட அங்கே திமுக நின்று தான் ஜெயிச்சிருப்பாங்க சார். கம்பம் அதாவது ஃபைட் தான் அதிமுக ஒரு எட்ஜ் இருக்கு. ஓ, கம்பம் ஏடிஎம்கே ஜெயிக்கிறதுக்கு ஜக்கையன் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தேனி மாவட்டத்தை சம்மிங்க பண்ணீங்கன்னா அதிமுக 3-4, திமுக 0-1. இதில் என்னன்னா ஒரு பியூட்டிஃபுல் என்னன்னா, ஓ பன்னீர்செல்வம் அதிமுகவில் இருந்தபோது இதே ரிசல்ட் தான் 2021 வந்தது. திமுகவுக்கு இப்போ அந்த ரிசல்ட் வருது. அப்படின்னா இதுதான் வேல்யூ ஆஃப் ஓபிஎஸ். ரைட். அவர் இருந்தா நீங்க தோப்பீங்க, அவர் இல்லைன்னா நீங்க ஜெயிப்பீங்க. அதுதான் மெசேஜ். அப்படின்னா எடப்பாடியார் சார் மேலே பயங்கரமான குற்றச்சாட்டு வைப்பாங்க சார் நிறைய பேர், பிஜேபிலாம் கூட, பிஜேபி சர்ப்ளஸ்லாம் கூட. ஏன்னா 2022 வந்து தந்தி டிவியில் நான் ஒரு வாட்டி ஒரு 23 நினைக்கிறேன், 23 என்கிட்ட வந்து ஹரிகரன் கேட்பார், எங்க மோடிக்கு பின்னாடி அவர் இருக்காரு. நான் சொல்லுவேன், மோடிக்கு பின்னாடி நான் கூட தான் இருக்கேன், என் பின்னாடி ஏமா இருக்கான்? ஓபிஎஸ் வந்து மோடி பின்னாடி இருக்காரு, பட் ஓபிஎஸ் பின்னாடி யார் இருக்காங்க? நானும் ஒன்று தான், இருந்தாலும் ஒன்று தான். கரெக்ட், உண்மைதான். ஓகே, எனக்கு அரசியலில் வந்து யார் இருக்கா? யாரும் கிடையாது. அதான் சொன்னேன், அது உடனே வந்து பிஜேபி அதெல்லாம் எப்படி பேசுவீங்க? எப்படி அவர் தான் அவரோட சொந்த பூத்துலேயே அவரால் ஜெயிக்க முடியாது. அவரை போய் அதிமுக லீடர் மாதிரி கொம்புசி விட்டாங்க. கடைசியில் அவர் டிஎம்கேக்கு தானே போனார். ஆமாம், சரி, அவர் கட்சியில் இல்லை அப்படிங்கிறப்போ அட்லீஸ்ட் பிஜேபிக்கு வரலாம்னு அவருக்கு தோணவே இல்லையே. ஏன்னா அவர் என்றைக்குமே டிஎம்கேவோட ஏஜென்ட் சார். நானும் நீங்களும் இதை பேசியிருக்கோம். ஸ்டாலின் வந்து சீஃப் மினிஸ்டராக ஓத் டேக்கிங் எடுக்கும்போது எடப்பாடியார் போல அந்த ஃபங்க்ஷனுக்கு ஓபிஎஸ் போனார், ஞாபகத்தில் இருக்கு. கரெக்ட். அடுத்தது
விருதுநகர் மாவட்டம். விருதுநகர் மாவட்டத்தில் மொத்தம் 7 தொகுதி. அதில் முதல் தொகுதி என்னுடைய பூர்வீகமான ராஜபாளையம் தொகுதி. நான் படித்த தொகுதி பக்கத்து தொகுதி, அங்கே தான் போய் சாப்பிடுவோம். உண்மையா ராஜபாளையம். ராஜபாளையம் ஆனந்தாஸில் சாப்பிடுவீங்களா? சொல்லு. ராஜபாளையத்தில் வந்து ஆக்சுவலாக இந்த இடத்துல யார் என்ன பண்ணாங்கன்னு தெரியல. அதிமுக நிற்க வேண்டிய தொகுதி அங்கே கொண்டு போய் ஜான் பாண்டியனோட ஒய்ஃபுக்கு கொடுத்து ஜெயிக்கக்கூடிய இப்போ பெரிய குளத்தை கொண்டு போய் தாரவாத்த மாதிரி. இதை எதுக்கு யார் தாரவாத்தாங்க? பெரிய குளத்தில் டிஎம்கே தாரவாத்தது, விசிகா. இங்கே அதிமுக ஜான் பாண்டியனுக்கு கொடுத்துருக்கு. அவங்க மிஸ்ஸஸ் நிறுத்திருக்கலாம், இல்லைனா வந்து எங்கே வேணால் நிறுத்திருக்கலாம் சார். நாகப்பட்டினத்தை நிறுத்திருக்கலாம், கீழ்வேலூர் கொடுத்துருக்கலாம். என்ன காரணம்னே புரியலையே அது. எனக்கு ஒன்றுமே புரியல. சரி, இப்போ உங்கள் கருத்து கணிப்புப்படி யார் ஜெயிக்கிறா சார்? இங்கே வந்து ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு ஸ்லைட் எட்ஜ் தான் இருந்தது. ஓகே. பட் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணோடனே நான் வந்து கிளியர் கட்டாக நான் வந்து திமுக கொடுக்குறேன். திமுக தான். அடுத்தது ஸ்ரீவில்லிபுத்தூர். நான் படித்த தொகுதி தாமரைக்கணியன் தொகுதி. நீங்கள் கலசலிங்கம் அங்கே படிச்சிங்க, இன்ஜினியரிங். ஓகே. தாமரைக்கணியன் தொகுதி. ஆமாம், அந்த காலகட்டத்தில் தாமரைக்கணி அங்கே வந்து பச்சை குத்திட்டு இருப்பாங்க சார் கிராமத்தில். கரெக்ட். அங்கே யாரை வேணால் கேண்டிடேட்டாக போடுங்க சார் ரெட்டையில். இன்னும் மக்களுக்கு வந்து அங்கே வந்து தாமரைக்கணி, வாட்டர் பம்பு இதெல்லாம் வந்து மறக்க முடியாத விஷயம் சார் அது. ஓகே. அதுதான் தெரிஞ்சு அழகாக சிபிஐ கொடுத்துட்டாங்க. அப்போனா ஏடிஎம்கேக்கு ரொம்ப சுலபமாச்சு சார். திமுக இந்த தொகுதியை ஜெயிச்சது 2 முறை. ஒரு முறை தங்கம்னு ஒருத்தர் ஜெயிச்சார். அங்கே தங்கம் தேட்டர் ஒன்று இருக்கும், என்டர் பண்ணனால தங்கம் தேட்டர் வரும். அதுக்கப்புறம் நான் 1996 எப்போ ஜெயிச்சு. எப்போ? அப்படின்னா இந்த முறை அதிமுக ஜெயிச்சு. அதிமுக. அடுத்தது சாத்தூர். பிஜேபியினுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தொகுதி மாதிரி இங்கே போட்டி எடுக்கிறார். சார், சாத்தூரை பொறுத்த மட்டும் அதாவது ரிப்போர்ட்ஸ் மாறி மாறி வந்துட்டு இருந்தது. ஒரு சில டயத்துல பிஜேபி பின்வாங்குது, திமுக முன்னெடுக்குது. அது ஒரு சில சமயத்துல பாரதிய ஜனதா கட்சி முன்னெடுக்குது, திமுக பின்வாங்குது. நான் ஒட்டுமொத்த விருதுநகர் மாவட்டத்திலேயே இப்ப எனக்கு வரக்கூடிய பல செய்திகள் என்ன சொல்லுதுன்னா, அங்க கொஞ்சம் நயினாருக்கு கை கொஞ்சம் லைட்டா ஓங்கிதான் இருக்குங்கிற மாதிரி தெரியுது. அதாவது அவருக்கான வெற்றி வாய்ப்பு இருக்கு, அதுல வந்து எந்த சந்தேகமும் கிடையாது. லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி, ஏன்னா சாத்தூர் ஒரு காம்ப்ளிகேட்டட் தொகுதி சார். எஸ்சிஸும் இருப்பாங்க, முக்குளத்தோரும் இருப்பாங்க, லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ் இருப்பாங்க. ஆமா, அதான் தெலுங்கு பேசுறவங்க இருப்பாங்க, நாடாரும் கொஞ்சம் இருப்பாங்க. சோ இந்த டெமோகிராஃபில வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஆக்சுவலா சொல்ல போனா ஒரு டஃப் டெமோகிராஃபி தான். பட் நயினார் வந்து முன்னாடி ஐடென்டிஃபை பண்ணி வேலை பண்ணிருக்காரு, நமக்கு செய்தி வருது. அதாவது வெளியில வந்து அவர் இன்னும் கடைசி நிமிஷத்துல முடிவெடுத்த மாதிரி சொல்லிக்கிறாங்களே தவிர, ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்சு ஒரு 6-7 மாசத்துக்கு முன்னாடியே முடிவெடுத்த மாதிரி தான் கிரவுண்ட்ல பேசிக்கிறாங்க. இல்லங்க, நயினாரோட ஆளுங்கெல்லாம் வந்து கொஞ்சம் வேலை பண்ணிருக்காங்க இங்க. அதாவது கடைசி நிமிஷத்துல ஒன்னும் திருநெல்வேலியில இருந்து சாத்தூருக்கு மாறல. இது வந்து ஒரு கால்குலேட்டட் மூவ். அவர் ஆகஸ்ட் செப்டம்பர்லயே முடிவு எடுத்துட்டாரு, வேலை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது உண்மையின் பட்சத்துல, அதாவது இது கடைசி நிமிஷத்துல ஒன்றும் சேஞ்ச் கிடையாது, முன்னாடியே முடிவு பண்ணி அவர் வந்து வந்திருக்காருங்கிற பட்சத்துல அவருக்கு வந்து நல்லாவே சான்ஸ் இருக்கும். அடுத்தது சிவகாசி. பட்டாசு வெடிக்குது சார் ரெட்டையில. ராஜேந்திர பாலாஜி ஆமா திட்டோட்டமா ஜெயிக்கிறாங்க. கிளவரா ராஜபாளையத்துக்கு போயிட்டு அங்கே போய் உட்காந்துட்டாரு. அங்கே உட்காந்துட்டார் சார். அதிமுக சில பேர்லாம் வந்து புத்திசாலி ஆளுங்க சார். பார்க்கறதுக்கு தான் ஒரு மாதிரி இருப்பாங்களே தவிர புத்திசாலி ஆளுங்க எல்லாருமே. எங்க போனா எங்க ஜெயிக்க முடியும்னு தெரியும், மேலே இருக்கிறவன் பார்த்துப்பான். அவ்வளோதான். அதனால சிவகாசியில ஜெயிக்கிறார். விருதுநகர் கடும் போட்டி, H2 தேமுதிக. ஸோ விஜயகாந்த் மகன் ஜெயிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது சார். விஜய் பிரபாகரன் ஜெயிக்கிறதுக்கு பிரேமலதாவை விட வாய்ப்பு அதிகம் சார். விருத்தாச்சலத்தில் ஓகே. அருப்புக்கோட்டை திராவிட முன்னேற்ற கழகம் ரெட்டியார் ஜெயிச்சுடுவார் சார். KKSSR ராமச்சந்திரன் மீண்டும் ஜெயிக்கிறார். திருச்சுழி கன்ஃபர்ம்டு தங்கம் தென்னரசு. அது கோட்டை மாதிரி. தங்கம் தென்னரசு நாட் ஓன்லி கோட்டை சார், பர்ஃபார்மிங் பர்சன் சார். நிதியமைச்சரா டீசெண்டா பர்ஃபார்ம் பண்ண அவர். அதாவது நான் சொல்ல வேண்டிய இடத்த சொல்லிடலாம் சார். பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் ஃபுல்லா நாய்ஸ், எந்த சத்தமுமே இல்லாம 3000 ரூபாய் கொடு அப்படின்னு சொன்னா எப்படி அரேஞ்ச் அது பண்ணி கொடுத்தார்ல. கரெக்ட். அதை பத்தி ஒரு பெருசா பேசுறது, அதை வந்து தங்கம் தென்னரசு இஸ் அ வெல் டிசர்விங் பர்சன் டு கோ டு த அசம்பிளி. ஐ திங்க் ஹி வாஸ் ஒன் ஆஃப் த குட் ஃபினான்ஸ் மினிஸ்டர்ஸ். ஓகே.
ஸோ தங்கம் தென்னரசு வெற்றி பெறுவது உறுதி. உறுதி. அப்படின்னா விருதுநகர் மாவட்டத்தினுடைய டேலி அதிமுக 3 to 4, திராவிட முன்னேற்ற கழகம் 3 to 4. ஓ, ஏன்னா இந்த மாவட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 பெரிய மினிஸ்டர் உட்காந்துட்டு இருக்காங்க. கேகேஎஸ்ஆர் ராமச்சந்திரன் அண்ட் தங்கம் தென்னரசு. தென்னரசு 2 பேருமே நல்லா, அதாவது கேகேஎஸ்ஆர் ராமச்சந்திரன் ப்ராடக்ட் ஆஃப் எம்ஜிஆர் ப்ராடக்ட், ஜெயலலிதா ப்ராடக்ட்லாம் கிடையாது, எம்ஜிஆர் ப்ராடக்ட். எஸ், அவரு கேசி பழனிசாமி இன்னைக்கு அவர் வீட்டில் வந்து எம்ஜிஆர் படம் உண்டு. ஆமா, அதாவது எம்ஜிஆர் ப்ராடக்ட். அவரெல்லாம் படிக்கலாம் இல்ல, அது சின்ன வயசுலேருந்தே ரசிகர் மன்றத்தில் போயிட்டு அப்படியே வந்துட்டு அவருக்கு எம்ஜிஆர் பாலிடிக்ஸ் நல்லா தெரியும். அதே மாதிரி தங்கம் தென்னரசுக்கு தங்கபாண்டியனோட பையன். ஆமா, அதுவும் அருமையான பாலிடிக்ஸ். கரெக்ட். அடுத்தது ராமநாதபுரம். ராமநாதபுரத்தில் மொத்தம் 4 தொகுதி. கடந்த முறை 2021 ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய 4 தொகுதிகளிலும் டிஎம்கே வென்றது. இந்த முறை என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பரமக்குடி. சார், இந்த மாவட்டத்தை வந்து அதிமுக ரொம்ப ரொம்ப வீக்கெண்ட் பண்ணது யார் தெரியுமா? முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம். அவர் தான் காரணம். எப்படி? அவர் தான் இன்சார்ஜாக கொடுத்துருந்தாங்க போன வாட்டி. 4க்கு 4 தோத்து போனாங்க சார். அவர் தான் தேனிக்கும் இன்சார்ஜ். அவர் தான் தேனிக்கு இன்சார்ஜ். 4ல் 3 டிஎம்கே ஜெயிச்சது. கரெக்ட். ஓபிஎஸ் தான் சார் காரணம் இங்க. சரி, இப்போ பரமக்குடி எப்படி? பரமக்குடியில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. திருவாடானை கடும் போட்டி, அதிமுக ஜெயிக்கலாம். ஓ, ஏடிஎம்கே ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஓகே. ராமநாதபுரத்தில் வந்து உங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஜெயிக்கும். முதுகுளத்தூர் திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஜெயிக்கும். அதுவும் நிறைய நியூஸ்லாம் வருது சோஷியல் மீடியாவில். ராஜா அந்த லோக்கல் மினிஸ்டர் இருக்கார் ராஜா கண்ணப்பன், அவரை உள்ளே விட மாட்டேன்றாங்க, அது இதுன்னு. ஆனாலும் எனக்கு தெரிஞ்சு அதையெல்லாம் தாண்டியுமே அவர் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு கஷ்டம் சார். ஸ்ட்ரக்சரலி வீக்கன் ஆயிடுச்சு அதிமுக. ஓ, அதிமுக அந்த மாவட்டத்தில் அமைப்பு ரீதியாகவே பலவீனமாக இருக்குங்கிறீங்க. இப்போ ராமநாதபுரம் மாவட்டம் டேலி அதிமுக 0 to 1, திராவிட முன்னேற்ற கழகம் 3 to 4. அடுத்தது தூத்துக்குடி மாவட்டம். ஃபஸ்ட்டு தொகுதி விளாத்திக்குளம், திராவிட முன்னேற்ற கழகம். தூத்துக்குடி தொகுதி சார், எங்கள் போல் படி திராவிட முன்னேற்ற கழகம்னு வருது. ஆனால் இப்போ நான் ஹியர் பண்ணுறது என்னென்னா, கீதா ஜீவனே இஸ் இன் டேஞ்சர் அப்படின்னு கேள்விப்படுறேன். கீதா ஜீவனே தோற்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா தாவேகா வந்து ரொம்ப ஓட்டு, அதாவது நீங்கள் கருத்து கணிப்பு முடிச்சதுக்கப்புறம் ட்ரெண்டு மாறி இருக்கிறதா ஸ்மெல் பண்ணுறீங்க. எஸ், ஓகே ஓகே. திருச்செந்தூர்லேயும் அதே தான், திராவிட முன்னேற்ற கழகம் தான் அடிச்சு நான் சொல்லுவேன். ஆனால் ட்ரெண்டு மாறுது, கண்ணுக்கு எழுத்தாப்புல தெரியுது. அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு எழுத்தாப்புல முஸ்லீம்ஸே கொந்தளிச்சு பேசுகிறாங்க, கிராமம் உள்ள விட மாட்டேன்றாங்க. பட் எங்கள் ஒப்பீனியன் போல திராவிட முன்னேற்ற கழகம் தான் வந்திருக்கு. ஓகே. ஸ்ரீவைகுண்டம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஓட்டப்பிடாரம் திராவிட முன்னேற்ற கழகம். கோவில்பட்டி கேட்கணுமா சார்? கடம்பூர் ராஜு தான். கடம்பூர். இப்போ டேலி அதிமுக 2, திமுக 4. ஆனால் அப்படியே ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓ, அதிமுக 4, டிஎம்கே 2 அப்படியும் போகலாம். வாய்ப்பு இருக்கு. ஆனால் ஆஸ் அண்ட் டேட் 2-4. ஓ, அடுத்தது தென்காசி மாவட்டம். தென்காசியில் மொத்தம் 5 தொகுதிகள். அந்த முதல் தொகுதி சங்கரன் கோயில். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். வாசுதேவநல்லூர் பிஜேபி சார்பில் ஆனந்தன் ஐயாசாமி ஜெயிக்கணும் அப்படி தான் எங்களோட ஒப்பீனியன் போல் வருது. அவர் ஓவர் கான்ஃபிடன்ஸாக இருந்துடக்கூடாது. அவர் ஓவர் கான்ஃபிடன்ஸாக இருந்தாருன்னா பிரச்சனை. ஓகே. ஏன் இருப்பாரான்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு டவுட் வருது எனக்கு. ஓவர் கான்ஃபிடன்ஸாக இருந்துருவாரோன்னு ஒரு டவுட் வருது எனக்கு. அப்படி இல்லாமல் களமாடினால் நிச்சயம் கண்டிப்பாக. கடையநல்லூர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். தென்காசி கடும் போட்டி. ஓ, டிஎம்கே கூட ஜெயிக்கலாம். ஆலங்குளம் அதிமுக ஜெயிச்சிடும். மனோஜ் பாண்டியன் மேல ரொம்ப கடுமையான திமுக காரங்களாமே ரொம்ப கோவத்தர்றாங்க. அது அதிமுக காரங்களும் வந்து அங்க போயிருக்கியா நீ? ஏன்னா மனோஜ் பாண்டியன் லீகலி ஒரு ஆல் அட்வைசஸ் அவர் தான் கொடுக்குறாரு ஓபிஎஸ்க்கு.
அவங்க அப்பாவும் பெரிய லாயர். அதனால இவருடைய கை தான் ஓபிஎஸ் வந்து திமுக பக்கம் தள்ளி இருக்குன்னு நிறைய மக்கள் கிட்ட வந்து அங்க லோக்கலா ஃபீல் பண்றாங்க. ஓகே. எந்த அதிமுக தொண்டனுக்கும் திமுக போய் ஒருத்தன் சேர்ந்த அப்புறம் அவன் சீண்ட கூட மாட்டான் சார். ஆனா அதே நேரத்தில் டிஎம்கே காரங்களும் அவரை வரவேற்க தயாரா இல்ல சார். நீங்க முத்துசாமி போனப்போ மொத்த ஈரோடே வந்து அதிமுக வந்து காலி ஆயிடும் அப்படின்னு நினைச்சாங்க. ஏன்னா ஒருத்தன் போனானா மொத்த கூட போல அதே மாதிரி தான். தான். அப்படின்னா இந்த தென்காசி மாவட்டம் 5 தொகுதிகளில் எப்படி டேலி? 0 to 1 எப்படி? 4 to 5 அதிமுக, 0 to 1 திமுக. அடுத்தது திருநெல்வேலி மாவட்டம். திருநெல்வேலியில் மொத்தம் 5 தொகுதிகள். ஃபஸ்ட்டு திருநெல்வேலி கான்ஸ்டிடுவன்சி. திருநெல்வேலியில் ஒரு பிரச்சனை இருக்குது சார். அந்த பிரச்சனை வந்து எங்களுக்கு வந்து ஏன்னு எங்களுக்கு முதல்ல தெரியல. அதுக்கப்புறம் வந்து என்ன கடைசி வாரம் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ண அப்புறம் நாங்கள் வந்து அந்த டேட்டா எல்லாமே ஒரே கன்ஃபியூசிங் டேட்டாவாக வருது. என்ன டேட்டா வந்ததுன்னா ஃபுல்லாக திமுகன்னு வந்தது. என்னன்னா அப்படி திமுகன்னு வருது பார்த்தா. அதுக்கப்புறம் உள்ளே நோண்டி பார்த்தா திமுகவில் ஒரு முக்குளத்தோர் தான் வந்து கேண்டிடேட்டாக கேட்டிருக்காரு. அவர் தான் எதிர்பார்த்துருக்காரு. ஆனால் அங்கே திமுக கேண்டிடேட்டை வந்து ஒரு பில்லமார் கேண்டிடேட்டை கொடுத்துட்டாங்க. ஓகே. அந்த முக்குளத்தோர் கேண்டிடேட் என்ன பண்ணிட்டாருன்னா தாவேக்காவில் போய் சேர்ந்துட்டாரு. தாவேக்கால அவங்க ஃபீல் பண்ணிட்டாங்க. அதிமுக ஃபீல் பண்ணதும் ஒரு முக்குளத்தூர் கேண்டிடேட் தான். முக்குளத்தூர் ஓட்டு 2 ஸ்பிளிட் ஆகுது. ஓகே. ஏன்னா இவர் பாப்புலர் லீடர் வேறு. பில்லமார் ஓட்டு ஸ்ட்ரெயிட்டாக போய் விழுது டிஎம்கே கேண்டிடேட்டுக்கு. கிறிஸ்டியன் நாடார் ஓட்டு தாவேக்காக போக மாட்டேங்குது. நம்ம இதை பற்றி பேசியிருக்கோம் முன்னாடி. ஆமாம், சிஎஸ்ஏ அண்ட் ரோமன் கேத்தலிக் எல்லாமே டிஎம்கே தான். அது திமுக தான் வருது. அப்படிங்கிற பட்சத்தில் திமுக லீட் எடுத்துறாங்க. ஓ சார், இந்த அளவுக்கு எக்ஸ்பிளனேஷன் எந்த சேனலையும் கொடுக்க மாட்டாங்க சார். கரெக்ட் உண்மை. நம்ம நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம திமுக எது ஜெயிக்குதுன்னா அது ஏன் ஜெயிக்குதுன்னு சொல்கிறோம். அதிமுக ஜெயிக்குதுன்னா அது ஏன் ஜெயிக்குதுன்னு. கரெக்ட். அடுத்தது அம்பாசமுத்திரம். அம்பை என்றைக்குமே அதிமுக தான் சார். இந்த முறையும் ஆமாம், பிஜேபியும் அதிமுகவும் சேரும்போது அம்பாசமுத்திரமும் ஒரு கோட்டையாக தான் மாறும். பாளையங்கோட்டை முஸ்லீம் ஒரே கேண்டிடேட் வந்து கொடுத்துருக்காரு திமுகவில். ஆக்சுவலாக பாளையங்கோட்டை உண்மையிலேயே திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு சேஃபான கான்ஸ்டிடுவன்சி. ஏன்னா உங்களுக்கு நீங்கள் என்ன தான் சொன்னாலும் தாவேக்கெல்லாம் ஓட்டு பிரிக்குதுன்னு சொன்னால் கூட எனக்கு தெரிஞ்சு பாளையங்கோட்டை மாதிரியான இடத்துலாம் தாவேக்கன் 10% தான் கிடையாது, தாண்டாது. அங்கெல்லாம் கிறிஸ்டியன்ஸ் ஓட்டு டிரான்ஸ்ஃபரே ஆகும். முஸ்லீம்ஸ் ஓட்டு இருக்குது சார். முஸ்லீம்ஸ் தான் சார் எங்கள் மெயின் பாளையங்கோட்டையில். ஓகே. அடுத்தது நாங்குநேரி. அமமுகவுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது சார். நம்ம சொன்னோம் மயிலாப்பூரில் நிற்கிறாங்க. இப்போ அவங்க நின்றுருந்தாங்கன்னா ஜாலியாக சொந்த ஊர் ஈஸியாக ஜெயிச்சுட்டு போயிருப்பாங்க. திருநெல்வேலியும் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. கரெக்டு. ஆனால் தமிழிசை நாங்குநேரியை ப்ரிஃபர் பண்ணல. அவங்க தேவையில்லாமல் மயிலாப்பூரில் மாட்டிக்கிட்டாங்கன்னு நினைக்கிறோம். மாட்டிட்டாங்க. ஆனால் பட் அவங்க தானே விரும்பி கேட்டாங்க. ஒன்றும் செய்ய முடியாது. ராதாபுரம் சார் கடும் இழுபறி. ஆனால் எங்களுக்கு வர செய்தி என்னன்னா பாரதிய ஜனதா கட்சியில் ஒரு நல்ல வேட்பாளர் அவர் இந்து நாடாராம். அவர் இந்து நாடாராக இருக்காரு. எழுத்தாப்பில் கிறிஸ்டியன் நாடார்ஸ் இருக்காங்க. கிறிஸ்டியன் நாடார்ஸ் ஓட்டு கொஞ்சம் பிளவுபடும், இந்து நாடார் ஓட்டு சரியாக விழுந்துடும். ராதாபுரத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு எட்ஜ் இருக்குது சார். அப்படின்னா சபாநாயகர் தோற்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் பாருங்கள், இப்போ ராதாபுரத்தில் போய் ஒரு பிஜேபி கேண்டிடேட் ஜெயிக்குதுன்னா அது ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். அது பெரிய மெசேஜ். இப்போ திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய டேலி அதிமுக கூட்டணி 2-3, திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி 2-3. கடைசி மாவட்டம் கன்னியாகுமரி. மொத்தம் 6 தொகுதிகள். அதில் முதல் தொகுதி கன்னியாகுமரி. ஏடிஎம்கே சார்பில் தளவாய் சுந்தரம் போட்டியிடுகிறார். எப்படி இருக்கு? நல்ல கடும் போட்டி. யாருக்கு வேணுமானாலும் வெற்றி போகலாம், இந்த பக்கம் அந்த பக்கம். ஓகே. நாகர்கோயில் அதிமுக கூட்டணி பாஜகவுக்கு தான் எங்களுடைய ஒப்பீனியன் போல் படி அதாவது காந்தி ஜெயிப்பார் அப்படிதான் தெரியுது. ஆனால் டஃப் ஃபைட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கொளச்சல் எங்களுக்கு தெரிஞ்சது வந்து காங்கிரஸ் தான் சார் ஜெயிப்பாங்க. காங்கிரஸ் எல்லா பிரச்சனைகளும் இருந்தால் கூட காங்கிரஸ் ஜெயிச்சுவாங்கன்னு தான் தோணுது எங்களுக்கு. பத்மநாபபுரம் அதே மாதிரி தான் சிபிஎம்க்கு தான் கொடுத்துருக்காங்க. டெமோகிராஃபிக்கலி வெரி வெரி டிஃபிகல்ட். இதையும் மீறி ஜெயிச்சு வந்தாங்கன்னா, ஏன்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்காங்க. ஒரு பக்கம் மனோ தங்கராஜ் வந்து அதிருப்தியில் இருப்பார். காங்கிரஸுக்கும் டிஎம்கேக்கும் பிரச்சனை.
காங்கிரஸ் ஓட்டு சிபிஎம்க்கு போகுமா இல்லை தாவேக்காவுக்கு போகுமான்னு தெரியாது. அதே மாதிரி வந்து டிஎம்கேவோட கோர் ஓட் சிபிஎம்க்கு போகுமான்னு தெரியாது. அதே சமயத்தில் இண்டூன் ஓட்ஸ் வந்து பிஜேபி அப்படியே எடுத்துப்பாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் ஐ வில் நாட் ரூல் அவுட், பட் ஐ எம் கிவிங் இட் டு சிபிஐஎம். ஓகே, விளவங்கோடு அதே மாதிரி தான், சேம். நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா டெமோகிராஃபிக்கலி பிஜேபியால் ஜெயிக்க முடியாத தொகுதி விளவங்கோடு. ஆனால் தாவேகா பிரிக்கிறதுனால, அதே சமயத்தில் திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவு நல்லா இல்லாததுனால, அதே சமயத்தில் காங்கிரஸில் கொடுத்த கேண்டிடேட் இம்போர்ட்டட் ஃப்ரம் கேரளா பார்த்தீங்களா. அதே மாதிரி காங்கிரஸ்ல இருந்து வந்த விஜயதாரணிக்கு காங்கிரஸ் ஆதரவாளர்கள், காங்கிரஸ்ல நெட்வொர்க் இவங்க வச்சிருக்காங்க. இவங்க என்ன பிலீவ் பண்ணுவாங்கன்னா, காங்கிரஸ்காரங்களே பாதி பேர் எனக்கு போடுவாங்க அப்படின்னு நம்புவாங்க. இந்து காங்கிரஸ் இந்துஸ் எல்லாம் நமக்கு போடுவாங்க, இவங்களுக்கு போய் திருவனந்தபுரத்தில் போய் ஒரு வாட்டி வேலையை பார்த்துட்டு இருக்க முடியாது அப்படின்னு நினைப்பாங்க. நம்ம காங்கிரஸ் தான் கொடுக்குறோம், ஆனால் பிஜேபிக்கு ஒரு அவுட் சைட் சான்ஸ் இருக்கு. விளவங்கோடு உங்கள் கருத்து கணிப்பின்படி காங்கிரஸ் வெற்றி. ஆமாம் ஆமாம் ஆமாம். இருந்தாலும் இன்னைக்கு இருக்க ட்ரெண்டு கொஞ்சம் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. அதன்படி விஜயதாரணி ஜெயிப்பதற்கும் வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறீங்க. ஏற்கனவே அவங்க 3 முறை எம்எல்ஏவாக இருந்தவங்க அந்த தொகுதியிலேயே. பாப்புலர் எம்எல்ஏ. கடைசி தொகுதி 234வது தொகுதி கிள்ளியூர். ராஜேஷுக்கு திமுக காரங்க ஓட்டு போட்டாங்கன்னா மட்டுமே ஜெயிக்க முடியும். ராஜேஷ்க்கு திமுக காரங்க போடாம, அதே சமயத்தில் காங்கிரஸ், ஏன்னா தமிழ் மாநில காங்கிரஸ் நிற்கிற கேண்டிடேட் வந்து அவங்க அப்பா எக்ஸ்எம்எல்ஏ, 2 முறை எக்ஸ்எம்எல்ஏ. அவங்க அப்பா ரொம்ப பாப்புலர் பர்சன், இவரு டாக்டர். இவருக்கு ஓட்டு போடுறதா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க டிஎம்சி கேண்டிடேட்டுக்கு. ஆனால் அதெல்லாம் விழுமான்னு எனக்கு தெரியாது. ராஜேஷ் மேல அதிருப்தி, காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே பயங்கரமான அதிருப்தி, திமுகக்குள்ள அதிருப்தி. ஏன்னா ராஜேஷ் வந்து ஒரு சமயத்தில் தாவேக்காவோட ஈவெண்ட் ஒன்று போலான்னு முடிவு பண்ணியிருந்தாரு. ஒரு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசியிருக்கேன் அதை பற்றி நான். ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் தாண்டியும் ராஜேஷ் ஜெயிச்சார்னா அப்படிதான் நம்மளுடைய கருத்து கணிப்பு சொல்றது. ஆனால் டோன்ட் ரூல் அவுட் அன் ஆப்ஷன், பிகாஸ் அந்த டாக்டர் தமிழ் மாநில காங்கிரஸ் வேட்பாளர் நல்ல வேட்பாளர். அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாதுங்கிறீங்க. ஆனால் இப்போ கடைசியாக கன்னியாகுமரி மாவட்டத்துடைய டேலி 1-2, 4-5. அதிமுக கூட்டணிக்கு 1-2, திராவிட முன்னேற்ற கழகம் 4-5. ஓகே, அப்படின்னா இப்போ தெற்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய 58 தொகுதிகளுடைய டேலி என்ன சார்? இதுதான் இந்த எலெக்ஷனை தீர்மானிக்கக்கூடிய மண்டலம். 58 தொகுதிகள் கொண்ட தெற்கு மண்டலம். அஇஅதிமுக கூட்டணி 27 35 தொகுதிகளும், திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி 23 31 தொகுதிகள் வெல்லவும் வாய்ப்பு இருக்கிறது. முந்துகிறது அதிமுக தெற்கு மண்டலத்தில். இத்தனைக்கும் பல தொகுதிகளில் நீங்கள் பெனிஃபிட் ஆஃப் டவுட்ஸை டிஎம்கேக்கு கொடுத்துருக்கீங்க. அப்படியெல்லாம் இருந்துமே கூட அதிமுக கூட்டணி முந்துகிறது. இது ஒரு ட்ரெண்ட் செட்டர் மாதிரி இல்லை. இப்போது நம்ம வந்து காவிரி டெல்டா பற்றியும் பார்த்தோம். போன தடவை 4 தொகுதி ஜெயித்த அதிமுக இப்போ வந்து 6 மடங்கு கூடுதலாக வெற்றி பெறும். அது வந்து ஒரு பெரிய ட்ரெண்ட் செட்டர். இப்போ சவுத்தில் அதே போல் ஒரு பெரிய ட்ரெண்டு மாறுகிறது. ஆக்சுவலாக இது வந்து என்னுடைய ஹைப்போதெட்டிக்கல் கொஷின் ஜேவிசி. இப்போ காவிரி டெல்டாவில் ஒரு பெரிய அளவில் ட்ரெண்டு மாறி இருக்குது. 1 மடங்கு இல்லை, 2 மடங்கு இல்லை, 6 மடங்கு அதிகமாக. சவுத்தில் முன்னை காட்டிலும் ரொம்ப பிரமாதமாக ஏடிஎம்கே பெட்டர் பண்ணுது அப்படிங்கிற தகவல் உங்களுடைய கருத்து கணிப்பிலிருந்து வருகிறது. அதே போல் சென்னையில் ஒரு தொகுதி கூட ஜெயிக்காத ஒரு ஏடிஎம்கேக்கு இந்த தடவை 4-5 தொகுதிகள் கூட கிடைக்கும் அப்படின்னு. இப்போ இந்த விதமாக செட்டாக இருக்கக்கூடிய ட்ரெண்டு, இந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த முடிவுக்கும் வந்து சேருவீங்க தொகுதிகள் எண்ணிக்கையை பொறுத்த அளவில்? இல்லை சார், அதாவது 150க்கும் மேலே போகலாம். நம்ம கொடுத்துருக்க நம்பர் சொல்லிடலாம். ஏன்னா இந்த ட்ரெண்ட் என்ன காமிக்குதுன்னா, பியாண்ட் காஸ்ட், பியாண்ட் ரிலிஜன், பியாண்ட் ரீஜன்ஸ், அதாவது ஜாதி, மதம், மண்டலம், இது எல்லாம் கடந்து மக்கள் எடப்பாடியார் பின்னாடி
நிற்கிறாங்களோ, பீப்புள் ஆர் ரேலிங் பிஹைண்ட் எடப்பாடியார் அப்படிங்கிற மெசேஜ் தான் இது எனக்கு சொல்லுது. இப்போ 4 மண்டலங்களையும் பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ ஓவரால் டேலி என்ன? 234 தொகுதிகளுடைய டேலி. நான் முதல்ல ஓட் ஷேர் சொல்லிடுறேன். ஓகே ஓகே, இப்போ ரூலிங் பார்ட்டிங்கிறதுனால அவங்களோட ஓட் ஷேர் ஃபர்ஸ்ட் சொல்றேன். ஓகே. திராவிட முன்னேற்ற கழகம் 36.1 38.5% வாக்குகள். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 40.1 to 41.2. தமிழக வெற்றி கழகம் 15.2 16.1. நாம் தமிழர் கட்சி 4.2 4.5. மற்றவர்கள் நோட்டா இன்க்ளூடட் 2 to 2.1. ஓ, சீட் டேலி அதாவது பேஸ்லயே பார்த்துட்டீங்கன்னா எய்தர் அதிமுகவுக்கும் திமுக 36.1 வந்தாங்கன்னா, அதிமுக 40.1 வந்தாங்கன்னா, அதுவே 4%. 41% வந்தாங்கன்னா 5%. இவங்க 38-40 2%, 38-41 4%. கரெக்ட். ஸோ கிளியர் கட் கேப் இஸ் தேர். இது சீட் ஷேர் வந்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி 131 150 தொகுதிகளும், திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி 80 101 தொகுதியும், தமிழக வெற்றி கழகம் 2 4 தொகுதிகளும், நாம் தமிழர் கட்சி 0 தொகுதிகளும் வந்து நிற்குது. ஸோ ஜேவிசி ஸ்ரீராம் 234 தொகுதிகளையும் அலசி அதை குவாலிட்டேட்டிவாகவும் குவான்டிடேட்டிவாகவும் அனலைஸ் பண்ணி மண்டல வாரியாக பகுத்து பிரித்து எந்த ஒரு பயஸ்டு ஒப்பீனியன் எதுவுமே இல்லாமல் இந்த பக்கம் அந்த பக்கம் சாராமல் உள்ளது உள்ளவாறு ஒரு மிகச்சிறந்த கருத்து கணிப்பை தந்திருக்கிறீர்கள். நீங்கள் இந்த கருத்து கணிப்பை சொல்லிட்டு போகிறப்பவே, அதை விளக்குறப்பவே சில இடங்களில் ரொம்ப கான்ஷியஸாக கேவியட் போட்டிங்க. அது என்னென்னா, நாங்கள் கருத்து கணிப்பின்படி இதுக்குத்தான் முன்னுரிமை கொடுத்துருப்போம், இன்னார் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் கருத்து கணிப்பு எடுத்ததற்கு பின்னால் ட்ரெண்டு மாறிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற தகவலையும் நாங்கள் கேள்விப்படுகிறோம். அதனால் பர்சனலாக எனக்கு டவுட் இருக்குது, இருந்தாலும் எங்கள் கருத்து கணிப்பின் முடிவு இதுதான் அப்படிங்கிறது ரொம்ப நேர்மையாக நீங்கள் பதிவு செஞ்சுருக்கீங்க. ஸோ இந்த அளவுக்கு எக்ஸ்க்ளூசிவாகவும் இவ்வளோ விரிவாகவும் யாருமே கருத்து கணிப்பு முடிவுகளை தமிழை பொறுத்தளவில் வெளியிட்டதில்லை. ஃபஸ்ட்டு டைம் அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்க்ளூசிவ் கருத்து கணிப்பை கோலாகலாஸ் டிவிக்கு நீங்கள் வழங்கி இருக்கிறீர்கள். மிக்க நன்றி ஜேவிசி. நன்றி சார். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். அன்னைக்கு எங்க ஓட்டெல்லாம் தேவைப்பட்டுச்சு, எங்களை பணி நிரந்தரம் பண்ணுவோன்னு வாக்கு கொடுத்தாங்க. இன்று பள்ளிக்கூடங்களிலும் மருத்துவமனைகளிலும் துப்புரவு பணியிலும் இருக்க வேண்டியவர்கள் தெருவில் இறங்கி போராடும் அவலம் தொடர்கிறது. இந்த நிலை மாறிட வாக்களியுங்கள் தாமரை சின்னத்திற்கு.